அனைவருக்கும் வணக்கம். சர்விக்கல் பெயின் பார்த்தீங்கன்னா 6, 7 இல்லை 1, 2 வந்து பல்ஜிங்காக இருக்குது, டிஸ்க் பல்ஜிங்காக இருக்குது, கம்ப்ரெஷ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கை ஷோல்ட்ரு வந்து மரத்து போகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் வந்து அந்த ஷோல்டரோடு சேர்ந்து ஐயோடு சேர்ந்து என்ன பண்ணும், கண்ணு வரைக்கும் ஒரு வலி வரும் மேடம் எனக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய டேப்லெட்ஸ் மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஸோ மெடிசன்ஸ் எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம விட்டுட்டோம்னா திரும்ப திரும்ப அகைன் அந்த பெயின் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ டிஸ்க் பல்ஜிங் அப்படின்னாலே கண்டிப்பாக L2 L3ல கம்ப்ரெஷிங் பல்ஜிங் வந்து இருக்கும். கண்டிப்பாக அந்த ஷோல்டர் பெயின் இல்லை சர்விக்கல் பெயின் இருக்குது அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கான்றதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அக்குபென்ச்சரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ பல்ஸ் டயக்னோஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு உறுப்புகளையும் ரிலேட்டட் பண்ணிவிட்டு ஸோ அந்த உறுப்புகளுக்குரிய கழிவுகள் வந்து டம்ப் ஆகும்போது ஏதாவது ஒரு போர்ஷன் வந்து என்ன ஆகும், கம்ப்ரெஷ் ஆகும் இல்லை பல்ஜிங் ஆகும். ஸோ நீங்கள் நீடலிங் கொடுத்து ஒரு 2 டேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல என்ன கழிவுகள்னால அந்த பெயின் வந்தது அப்படின்றது என்ன பண்ணலாம், உணரலாம். ஸோ கான்ஸ்டிபேஷன் அப்படின்றப்போ அந்த 2 நாள் மோஷன் ஃப்ரீயாக போகிறதையும், யூரின் வந்து ஓரளவு டிஃப்ரெண்ட் ஃபீல் பண்ணுறதையும், தூக்கம் அப்படின்றதும் என்ன பண்ணும் 2 நாள் நீடலிங்லேயே வந்து ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் நீடலிங் செக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அக்குபென்ச்சரில் வந்து ஹைட்ரோகோலன் நம்மளோட கிளினிக்கில் வந்து ஹைட்ரோகோலன் தெரப்பி வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதன் மூலயமாவும் என்ன பண்ணலாம், நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நீடலிங் கொடுக்கும்போது ஸோ பர்மனெண்ட் ரிசல்ட் வந்து நம்ம வந்து ஷோல்டர் பெயினாக இருக்கட்டும், டிஸ்க் பல்ஜிங்குக்கும் நம்ம வந்து உடனே என்ன பண்ணிக்கலாம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.